டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எபிசோட் 1. எங்கம்மா இருக்க? இன்னும் 2 மணி நேரத்துல உன் அக்காவுக்கு கல்யாணம். மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாம ஹோட்டலுக்கு போகணும். ஆனா நீ இன்னும் வீட்டுக்கே வராம இருக்க என்று படபடத்தார் கேசவன். ஐயோ அப்பா, கோவிலுக்கு தானே வந்தேன். நீங்க தானே அப்புறம் டைம் இருக்காது, ஹால் டிக்கெட்ட சாமி பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுன்னு அனுப்பிச்சீங்க. இப்போ நீங்களே திட்டுறீங்க. அப்பா, சாமிக்கு உடைச்ச தேங்காயில பூ வந்திருக்கு. ஐ அம் சோ ஹாப்பி. நீங்க வேணா பாருங்க, நாளை மறுநாள் நடக்கிற யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ரேங்க் ஹோல்டரா வந்து ஐஏஎஸ் ஆகல என் பேரு அனன்யாவே இல்ல என்றாள் அவரின் செல்ல மகள். நீ சபதம் போட்டது போதுமா, டைம் ஆச்சு. மாப்பிள்ளை வீட்ல வந்துடுவாங்க, அப்புறம் உங்க பெரியம்மா பேச்ச யாராலையும் காதுல வாங்க முடியாதுல்ல என்று கெஞ்சினார் கேசவன். வந்துட்டேன், நல்லா வச்சீங்க கல்யாணத்தை, கரெக்டா எனக்கு எக்ஸாம் டைம்ல என்று அழுத்துக் கொண்டிருக்க கோவிலில் இருக்கும் சித்தர் தன்னை கடந்து செல்வதை பார்த்து, அப்பா நான் வந்துடுறேன், நீங்க worry ஆகாதீங்க என்று கூறி அவசரமாக போனை கட் செய்துவிட்டு சித்தரிடம் பேச விரைந்தாள். சாமி சாமி என்று கத்த சித்தர் நிற்கவும் அனன்யா அவரிடம் சென்று, சாமி எனக்கு நாளை மறுநாள் எக்ஸாம் இருக்கு, அதை எப்படியாவது கிளியர் பண்ணி கலெக்டர் ஆகுறதுதான் என்னோட பெரிய ஆசை, உங்க ஆசிர்வாதம் வேணும் என்று சொல்ல சிறிது தயக்கத்துடன் புன்னகைத்த சித்தர் அவளை பார்த்தவுடன் ஏதோ புரிந்தவர் போல, நீ ஆசைப்படுறத விட உன்னோட வாழ்க்கையில சிறப்பான விஷயம் நடக்கும்மா என்று புதிர் போடுவது போல ஆசிர்வதித்தார். அவசரத்தில் இருந்த அனன்யா அது என்னவென்று ஆராயாமல் ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். சித்தரோ அனன்யா அவர் கண்ணை விட்டு மறையும் வரை அவளையே பார்த்தபடி நின்றிருந்தார். நீ நினைக்கிறது நடக்காதுமா, ஆனா நடக்க போறது உனக்கு நல்லதாவே அமையும், எல்லாம் ஈசன் செயல் என்று கடவுளை பார்த்து கும்பிட்டு விட்டு கிளம்பினார். அவசரமாக வீட்டுக்கு சென்ற அனன்யாவை பார்த்த அவள் அம்மா கோமதி, கல்யாணத்தன்னைக்கு பொறுப்பில்லாம இவ்ளோ லேட் பண்றிய அனன்யா, செல்லம் குடுக்கற உங்க அப்பாவை சொல்லணும், சீக்கிரம் போலனா உன் பெரியம்மா ருத்ர தாண்டவம் ஆடிடுவா என்று தன் பங்கிற்கு ஒரு அர்ச்சனை செய்தார். ஐயோ நீயுமா, படுத்தாதம்மா, டைம் இருக்கு, வரேன் இரு என்று உள்ளே ஓடிய அனன்யா சரியாக 10 நிமிடத்தில் தயாராகி வெளியே வந்தாள். எளிமையான இளஞ்சிவப்பு நிற லெகங்காவில் லேசான மேக்கப்புடன் மிகவும் அழகாக இருந்தாள். அவள் அழகை ரசித்தாலும் பாராட்டக்கூட நேரமில்லாமல் அவளை இழுத்துக் கொண்டு மூவருமாக அந்த பெரிய 7 ஸ்டார் ஹோட்டலை அடைந்தனர். ஹோட்டலில் திருமண ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தன. சுற்றிலும் அழகான மனம் வீசும் மலர்களும் வண்ண விளக்குகளும் என ஹோட்டல் ஜொலித்தது. இந்த பிரம்மாண்ட திருமண நிகழ்வுடன் விருந்தினர்கள் தங்குவதற்கான மிகச் சிறப்பான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. ஹோட்டலுக்கு வெளியே சொகுசு கார்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருந்தன. வேக வேகமாக உள்ளே நுழைந்தவர்களை வாசலிலேயே தடுத்தார் அனன்யாவின் பெரியம்மா சுஜாதா. இதான் வர நேரமா, இதுக்குத்தான் நைட் இங்கேயே படுங்கன்னு சொன்னேன், கேட்கிறதே இல்ல, இவ்ளோ லேட்டா வந்தா எப்படி என்றவரின் பார்வை அனன்யாவின் லெஹங்காவில் விழ, என்ன ட்ரெஸ் இது, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எவ்வளவு பெரிய இடம், இந்த மாதிரி சாதாரண துணிய போட்டு என்ன அவமானப்படுத்துறதுக்கா, போய் சீக்கிரம் உன் பொண்ண ரெடியாக்கு, என்ன அசிங்கப்படுத்திராத என்று தன் தங்கையை விரட்டினார் சுஜாதா. இல்லக்கா அது என்று கோமதி ஏதோ சொல்ல வர, அதற்குள் பெரியம்மா இப்ப எதுக்கு ஓவரா கத்திட்டு இருக்கீங்க, ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன, நானா கல்யாணம் பண்ணிக்க போறேன், கீதா கல்யாணம் பண்ணிக்க போறா, நான் கூட நிக்க போறேன், அதுக்கு இது போதும், சும்மா எப்ப பார்த்தாலும் என்று அவள் பேச அதை இடைமறித்த கோமதி, ஏய் பெரியம்மாட்ட என்ன பேசுற, வாய் மூடு, அக்கா அவளை விடு, அவளை பத்தி உனக்குதான் தெரியுமே என்று அக்காவை சமாதானம் செய்த கோமதி அனன்யாவை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றாள். போகும் அனன்யாவை கோபமாக முறைத்தாள் சுஜாதா. ஆனால் வாசலில் நின்று அவளால் எதுவும் பேச முடியவில்லை. என் பொண்ணுக்கு இவ்ளோ நல்ல இடம் கிடைச்சிருக்குன்னு இவளுக்கு பொறாம, அதான் இப்படி சொல்லிட்டு போறா என்று தனக்குள் முணுமுணுத்த சுஜாதா வந்திருந்த சொந்தக்காரர்களையும் பெரிய பெரிய விஐபிக்களையும் வரவேற்க ஆரம்பித்தார். RR குரூப்ஸ் இந்தியாவிலேயே டாப் 10 கம்பெனிகளில் ஒன்று. அதன் ஓனர் விஜயேந்தர், அவரது மூத்த பேரனும் இப்போது RR குரூப்ஸை நிர்வகிப்பவனுமான ருத்ரனுக்குத்தான் இன்று திருமணம். இந்தியாவின் பெரும்பாலான பணக்காரர்களும் அரச குடும்பங்களும் இவர்களுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்ள ஆர்வமாக இருக்க,
விஜயேந்தர் தன் அன்பு பேரனுக்கு திவ்யாவை தேர்ந்தெடுத்திருந்தார். பல பெண்களின் கனவு நாயகனாக இருப்பவன் இன்று திவ்யாவின் கணவனாகப் போவது திவ்யாவின் அதிர்ஷ்டம்தான். மாப்பிள்ளை வீட்டினர் கோவிலுக்கு சென்று வர தயாராகிக் கொண்டிருக்க அந்த மண்டபமே கல்யாண கலகலப்பில் நிறைந்திருந்தது. அனன்யா அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டு கல்யாண வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் துள்ளலும் சுறுசுறுப்பும் மண்டபத்திலிருந்த பல இளைஞர்களின் கவனத்தை அவள் புறம் இழுத்தது மட்டுமல்லாமல் பல பெற்றோர்களும் அவளது துருதுருப்பை ரசித்து அவள் யார் என விசாரித்துக் கொண்டிருந்தனர். சிலர் நேரடியாக கோமதியிடமும் கேசவனிடமும் அனன்யாவை பெண் கேட்க பெண் படிக்க வேண்டும் என நாசுக்காக அவர்களை அனுப்பி வைத்தனர். சில இளவட்டங்கள் நேரடியாக அனன்யாவிற்கு ரூட் விட்டனர். ஆனால் அவளோ எதையும் கண்டுகொள்ளாமல் பட்டாம்பூச்சி போல சுற்றிக் கொண்டிருந்தாள். ஒரு வழியாக ஆரத்தி ரெடி செய்துவிட்டு நின்றவளை தன்னருகில் இழுத்து நிறுத்தினார் கோமதி. மாப்பிள்ளை ஊர்வலத்திற்கு கிளம்பிக் கொண்டிருக்க வேக வேகமாக வந்த அனன்யாவின் பெரியப்பா கைலாஷ், சீக்கிரம் வேலையை முடிக்கணும், யாராவது திவ்யா ரெடி ஆயிட்டாளான்னு போய் பாருங்க, ஆரத்தி தட்டெல்லாம் வாசலுக்கு கொண்டு போங்க என்று அவசரமாக அதட்டினார். சரி சரி, நான் போய் திவ்யாவை பாக்குறேன் என்றபடி சுஜாதா மாடி ஏற, பெரியம்மா நீங்க இருங்க, நான் அக்காவை பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு திவ்யாவின் அறைக்கு ஓடினாள் அனன்யா. மறுபுறம் விஜயேந்தர் பட்டு வேட்டி சட்டை அணிந்து கைப்பிடியில் வைரங்கள் பதித்த ஒரு குச்சியை பிடித்தபடி சோஃபாவில் உட்கார்ந்து முழு ஏற்பாட்டையும் பார்த்து கொண்டிருந்தார். அவரது பெரிய மீசையும் கம்பீரமும் அவரை ஒரு மகாராஜா போல காண்பித்தது. ஏற்பாடுகள் தொடங்கியதை பார்த்த விஜயேந்தர் சற்று தள்ளி தனது ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடு அரட்டை அடித்துக் கொண்டிருந்த ஒரு இளைஞனை பார்த்து ரோஹான் என்றார். உடனே தன் தாத்தாவின் பக்கம் திரும்பிய ரோஹனுக்கு 20-22 வயதுதான் இருக்கும். குறும்பு மாறாத கண்களுடன் நடந்து வந்த ரோஹன் அந்த வீட்டின் இளையவன், அனைவருக்கும் செல்லம். சொல்லுங்க தாத்தா என்றவனை பார்த்த தாத்தா, உன் அண்ணன் ருத்ரன் தயாரா இல்லையான்னு போய் பாரு, கோவிலுக்கு கிளம்ப நேரம் ஆயிடுச்சு என்றார். சரி தாத்தா, நான் பாத்துட்டு வரேன் என்று புன்னகையுடன் திரும்பிய ரோஹன் மெல்ல தனக்குள் முணுமுணுக்க ஆரம்பித்தான். ஐயோ, தாத்தா என்ன வேலை எனக்கு கொடுத்திருக்காரு? சிங்கத்தோட வாய்க்குள்ள தலைய விட்டு பார்க்க சொல்றாரே. அண்ணன் ரெடி ஆயிட்டாரா இல்ல இன்னும் லேப்டாப்ப கட்டிக்கிட்டு எங்காவது உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரான்னு தெரியலையே. மாட்டிக்கிட்டடா ரோஹனு என்று புலம்பியபடி மாடிப்படியை நோக்கி நகர்ந்தான். அதே நேரம் மாடியில் யாரோ ஒருவர் கண்ணம் சிவக்க அறை வாங்கும் பலத்த சத்தம் ஒன்று கேட்டது. அத்தோடு அந்த ஃபைல் இப்போ என் கைக்கு வந்தாகணும், காட் இட் என்று உரத்த குரலும் கேட்டது. அந்த உரத்த குரலை கேட்டதும் அங்கிருந்த அத்தனை பேரின் கண்களும் மேல் நோக்கித் திரும்பியது. அதே நேரம் விஜயேந்தரும் மேலே பார்த்துவிட்டு ருத்ரா என்றார். அவரின் அமைதியான குரலை கேட்ட ருத்ரா ஒரு நிமிடம் கண்களை மூடி பெருமூச்சு விட்டு தனது கோபத்தை தணித்துக் கொண்டான். பின் தனது சட்டையை நீவி நேர் செய்து கொண்டு சில நண்பர்களுடன் கீழே இறங்கி வர ஆரம்பித்தான். அனைவரின் பார்வையும் அவன் மீதே நிலைத்திருந்தது. ருத்ரன் மணமகனுக்கே உரிய பட்டு வேட்டி, பட்டுச் சட்டையில், தோளில் பட்டுத் துண்டுடன் ஆண் அழகனாக பார்ப்பவர் கண்களை கொள்ளை கொள்ளும் விதமாக நடந்து வந்தான். அவனது கம்பீரத்தையும் தோரணையையும் பார்த்த தாத்தாவின் இதழ்கள் சிரித்தாலும் அவரது கண்கள் லேசாக ஈரமாகின. அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவு இன்று நிறைவேறப் போகிறது என்ற மகிழ்ச்சி அவர் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. அதே நேரம் அவன் கீழே வருவதை பார்த்த ரோஹன் முகத்தில் சிரிப்புடன், அப்பாடி நல்ல வேளை, நான் தப்பிச்சேன், அவரா வந்துட்டாரு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவனுக்குள் திடீரென ஒரு யோசனை வந்தது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. பொண்ண பார்த்தாலே மண்ண பாக்குற. இல்ல தப்பு தப்பு, அதுக்கு வாய்ப்பே இல்ல. பொண்ண பார்த்தாலே முகத்தை திருப்புற அண்ணன் எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் என்று யோசிக்க ஆரம்பித்தான். சற்று நேரத்தில் ருத்ரனின் திருமண ஊர்வலம் மேல தாளம் முழங்க கோவிலை நோக்கிச் சென்றது. அங்கே இறைவனை வணங்கியவர்கள் மீண்டும் ஹோட்டலை நோக்கி திரும்பினர். பட்டாசு வெடிச்சத்தத்துடன் உறவினர்களின் மகிழ்ச்சியான ஆட்டத்துடன் திருமண ஊர்வலம் நடந்தது. திருமண ஊர்வலம் வாசலை நெருங்கியதும் மணப்பெண்ணின் சகோதரிகள் ஒவ்வொருவராக ஆரத்தி எடுக்க ஆரம்பித்தனர். அப்போது ஒரு கையில் லெஹெங்காவை தூக்கி பிடித்தபடி ஹோட்டல் வாசலை நோக்கி ஓடி வந்தாள் அனன்யா. அவள் பீதியுடன் வாசலில் நின்றிருந்த சுஜாதாவை ஓரம் இழுத்து அவள் காதில் ஏதோ கிசுகிசுத்தாள். அதை கேட்டு புருவம் சுருங்கிய சுஜாதா சில நொடி கழித்தே அனன்யா சொன்னது புரிந்தவளாய், என்ன சொல்ற அனன்யா, உனக்கு பைத்தியம் புடிச்சிருச்சா என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள்.
ஐயோ பெரியம்மா, நான் உண்மையத்தான் சொல்றேன், நீங்களே வந்து பாருங்க என்றபடி மூச்சு வாங்கினாள் அனன்யா. இதை கேட்ட சுஜாதா அவளுடன் திவ்யாவின் அறையை நோக்கிச் சென்றாள். அவர்கள் இப்படிச் செல்வதை பார்த்த திவ்யாவின் அக்கா தீபிகாவும் அவர்களை பின்தொடர்ந்தாள். சுஜாதா திவ்யாவின் அறையை அடைந்தவுடன் அவள் அறையை சுற்றி பார்த்துவிட்டு, இது எப்படி நடக்கும்? திவ்யா எங்க போனா? நல்லா பாரு அனன்யா, அவ இங்க எங்கேயாவதுதான் இருப்பா என்று பதட்டத்தோடு சொன்னார் சுஜாதா. ஐயோ இல்ல பெரியம்மா, நான் உண்மையதான் சொல்றேன். உங்ககிட்ட சொல்லிட்டு தானே திவ்யா அக்காவை பார்க்க வந்தேன். ஆனா நான் வரும்போதே அக்கா இங்க இல்ல. நானும் எல்லா இடத்துலயும் தேடிட்டு தான் வந்தேன் என்றாள் அனன்யா. அப்போது அங்கு வந்து நின்ற தீபிகா அனன்யாவும் சுஜாதாவும் பேசுவதை கேட்டு அதிர்ந்தாள். ஏய், என்ன பேசிட்டு இருக்கீங்க? திவ்யா எங்க போக போறா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா, தேடுவோம் என்று சொல்லிக்கொண்டே அறையின் குளியலறை கதவை திறந்தாள் தீபிகா. திவ்யாவின் அக்கா சுஜாதா கைலாஷின் மூத்த மகள். திவ்யாவை குளியலறையில் காணாததால் அறையின் மறுபுறம் உள்ள பால்கனியை நோக்கி ஓடினாள். அப்போது அவள் கண்கள் மணப்பெண்ணின் கட்டிலில் வைக்கப்பட்டிருந்த ஒரு காகிதத்தில் விழுந்தன. அதை விரைவாக எடுத்தவள், அம்மா இத பாருங்களேன் என்றாள். பின் அந்த பேப்பரை விரித்தவள் சத்தமாக படிக்க ஆரம்பித்தாள். அம்மா, அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. நான் இங்கிருந்து போறேன். இப்படிக்கு உங்க திவ்யா என்றாள். அதே நேரம் இந்த சத்தம் கேட்டு ஏராளமானோர் அந்த அறைக்கு வந்திருந்தனர். அங்கே சலசலப்பு உருவாக ஆரம்பித்திருந்தது. சுஜாதா அதிர்ந்து நிற்க தீபிகா அனன்யாவை முறைத்தபடி, அம்மா, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. திவ்யா இங்கிருந்து போனது இவ வேலையாதான் இருக்கும். இவதான் ஏதோ நாடகமாடுறா என்றாள். ஆனால் சுஜாதா எதுவும் பேசுவதற்குள் கோமதி அவள் அருகில் சென்று அவளை பார்த்து, என்ன சொல்ற தீபிகா? நம்ம அனன்யா ஏன் அப்படி செய்யணும் என்று கேட்டார். அவர் வார்த்தைகளை கண்டுகொள்ளாத தீபிகா அனன்யாவையே முறைக்க அனன்யா தன் அம்மாவின் அருகில் வந்து அவரின் கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள். தீபிகா மேலும் ஏதோ சொல்ல போக வன்மம் நிறைந்த குரல் ஒன்று அந்த அறையில் ஒலித்தது. தீபிகா சொல்றது சரிதான். நாங்க சந்தோஷமா இருந்தா உங்க ஃபேமிலிக்கே பிடிக்காதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதான் குடும்பமே சேர்ந்து திட்டம் போட்டு என் பொண்ணு மனச மாத்தி எங்கேயோ அனுப்பி வச்சிருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க, என் பொண்ணு இப்ப எங்க இருக்கா? நீங்க சொல்லலனா இங்க நடக்கிறதே வேற என்று கத்தினார் சுஜாதா. பிறகு அப்படியே சரிந்து அருகில் இருந்த படுக்கையில் அமர்ந்தவர், ஐயோ போச்சு, இப்ப மணமேடை ஏறி நிக்கிற அந்த பையனுக்கு நான் என்னன்னு சொல்லுவேன்? பொண்ண காணோன்னு இறங்க சொல்ல முடியுமா? இந்நேரம் ஆரத்தி முடிஞ்சு எல்லாரும் உள்ள வந்திருப்பாங்களே என்று சொன்னவர் தலையில் அடித்துக் கொண்டார். அப்போது ஒரு கட்டளையிடும் குரல் வாசலில் இருந்து கேட்டது. மேடை ஏறி இருக்க என் பேரன் கல்யாணம் பண்ணாம இறங்க மாட்டான் என்றது அந்த குரல். குரலை கேட்டதும் அருகில் நின்றிருந்த தீபிகாவின் முகத்தில் ஒரு அர்த்தமான சிரிப்பு வந்து மறைந்தது. அதை யாரும் கவனித்திருக்க மாட்டார்கள் என்று அவள் என்ன, ஒரு ஜோடி கண்கள் அதை சரியாக கண்டுவிட்டது. அதே நேரம் கைலாஷ் அங்கு வாசலில் நின்ற விஜயேந்தரை பார்த்து வேகமாக அவர் அருகில் சென்றார். ஐயா, அது வந்து என்று அவர் பேசி முடிப்பதற்குள் ஒற்றை கண் பார்வையில் அவரை நிறுத்திய விஜயேந்தர், நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல கைலாஷ். நான் இங்க நடந்த எல்லாத்தையும் பாத்துட்டேன். ஆனாலும் இந்த திருமணம் எந்த பிரச்சனையும் இல்லாம குறிச்ச நேரத்துல நடக்கும். இதுதான் என்னோட முடிவு என்று அவர் உறுதியாக சொல்ல, அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று அங்கிருந்த யாருக்கும் புரியவில்லை. அனைவரும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள ஆரம்பித்தனர். அதுவும் சரிதான், அந்த பொண்ணுதான் ஓடி போச்சே, அவளோட அக்காவுக்கும் தான் இன்னும் கல்யாணம் ஆகல. முறப்படி பார்த்தா அவளுக்குதான் முதல்ல கல்யாணம் நடந்திருக்கணும். இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. பேசாம அவளை கல்யாண பொண்ணா மாத்திடுங்க என்றார் உறவுக்கார பாட்டி ஒருவர். அதுவும் அங்கிருந்தோருக்கு சரியாக தோன்ற அனைவரும் அதுதான் சரி என தங்களுக்குள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். ஆனால் அதை மறுத்த விஜயேந்தர் கோமதியுடன் நின்றிருந்த அனன்யா பக்கம் விரல் நீட்டி, இல்ல, இந்த பொண்ணுதான் என் பேரனுக்கு மணப்பொண்ணா வரணும். லேட் பண்ணாம முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அவளை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க என்ற விஜயேந்தர் அறையிலிருந்து அடுத்த நொடி வெளியேறினார். சற்று நேரம் அந்த அறையில் இருந்த யாருக்கும் என்ன நடந்தது என்றே புரியவில்லை. அனைவரும் சிலையாக நிற்க முதலில் உயிர் வந்தது அனன்யாவிற்குத்தான். அவள் பதட்டத்துடன் தன் அப்பாவை பார்த்து, அப்பா, இங்க என்ன நடக்குது? அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு கேட்டீங்களா? இது என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரா? ஒண்ணு இல்லனா இன்னொன்னு நான் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு பயமா இருக்குப்பா. நீங்க போய் அவர்கிட்ட பேசுங்க என்று அவரை உலுக்கினாள். விஜயேந்தரின் வார்த்தைகளை கேட்ட கேசவனுக்கும் ஒன்றும் புரியவில்லை. அவர் தன் மகளின் கனவை நிறைவேற்ற எண்ணும் நல்ல தந்தை. ஆனால் இப்போது விஜயேந்தரின் வார்த்தைகள் அவரை கற்சிலையாக மட்டுமே நிற்க வைத்திருந்தது. அனன்யா தன் தந்தையை பார்த்து உலுக்கினாள். அப்பா, ஏன் அமைதியா இருக்கீங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சமும் இஷ்டம் இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க என்றாள். ஆனால் கேசவனால் நடப்பது எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் மௌனமாக கத்திக் கொண்டிருந்த தன் மகளை பார்த்து கொண்டிருக்க திடீரென அந்த அறையின் வாசலில்
கணீர் குரல் ஒன்று ஒலித்தது. இன்னும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தாத்தா சொன்னது காதுல விழலையா? இந்த அழுகையை எல்லாம் நிறுத்திட்டு சீக்கிரம் பொண்ண ரெடியாக்கி கீழே அழைச்சிட்டு வர பாருங்க. திரும்ப சொல்ற பழக்கம் எனக்கு கிடையாது என்ற ருத்ரன் வேகமாக அறைக்குள் வந்தான். அங்கே கத்திக் கொண்டிருந்த அனன்யாவின் கையை இறுக்கமாக பிடித்து அவளை நெருங்கினான். உனக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரம் ரெடியாகி கீழே வா. லேட்டா வர்றது இந்த ருத்ரனுக்கு பிடிக்காது என்றான். மீண்டும் அறைக்குள் நுழைந்த விஜயேந்தர் ருத்ரனின் இந்த வார்த்தைகளை கேட்டுச் சிரித்தார். ருத்ரா, நீயே இங்க வந்துட்டியா? ரொம்ப நல்லதா போச்சு. சீக்கிரமா உன்னோட மனைவிய கூப்பிட்டுட்டு கீழே வா என்ற விஜயேந்தர் தனது குச்சியை தரையில் ஊன்றியபடி அங்கிருந்து சென்று விட்டார். அவர் சென்றவுடன் ருத்ரனின் கை இன்னமும் அனன்யாவின் கையை இறுக்கமாக பிடித்திருந்தது. அவன் பிடியால் உண்டான இறுக்கத்தால் அவளின் மென்மையான கை வலிக்க ஆரம்பித்தது. ஆனால் தனது கனவுகள் கண்முன்னே சிதைந்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருந்த அனன்யாவிற்கு இந்த வலி பெரியதாக தெரியவில்லை. ருத்ரன் அனன்யாவின் கண்களிலிருந்த வலியை உணர்ந்து சட்டென அவள் கையை விடுவித்தான். அடுத்த நொடியே தந்தையிடம் ஓடிச் சென்ற அனன்யா அவரை கட்டிக்கொண்டாள். இத்தனை நேரம் கட்டுப்படுத்தியிருந்த அழுகை இப்போது அவள் கன்னம் தாண்டியது. அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்ப்பா. என் விருப்பம் இல்லாம என்ன கல்யாணம் செஞ்சுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு சொல்லுங்க என்று அழுதாள். தன் மகளின் அழுகையை கண்டு வருந்தினார் கேசவன். மேற்கொண்டு அவர் எதுவும் சொல்லும் முன் ருத்ரன் இடை மறித்தான். வெல், இன்னும் 10 நிமிஷத்துல மணமேடைக்கு உங்க பொண்ணு கல்யாண பொண்ணா வந்து சேரணும். நீங்களே அழைச்சிட்டு வந்துருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது என்ற ருத்ரன் அங்கிருந்து வேகமாக கிளம்பி விட்டான். கேசவனின் நாக்கு பசை போட்டு ஒட்டிக்கொண்டது போல திறக்க மறுத்தது. அவரால் மட்டுமல்ல, அங்கிருந்த ஒருவராலும் எதுவும் பேச முடியவில்லை. நிலைமை கை மீறுவதை உணர்ந்த கோமதி சட்டென ஒரு முடிவெடுத்து தன் மகளின் கையை பிடித்து இழுத்தபடி, வா அனன்யா, சீக்கிரம் ரெடியாகு, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு என்றார். அவருக்கு மகளின் கனவு ஆசையை விட அவளின் உயிரும் வாழ்க்கையும் முக்கியமாகப்பட்டது. அதனால் துணிந்து முடிவெடுத்தவர் அனன்யாவை அழைத்துக் கொண்டு நகர்ந்தார். தன் அப்பாவையே பார்த்துக் கொண்டிருந்த அனன்யாவுக்கு அவர் கண்களிலிருந்த இயலாமையை தெளிவாக பார்க்க முடிந்தது. அதனால் மௌனமாக அழுதபடி அம்மாவுடன் செல்ல ஆரம்பித்தாள் அனன்யா. அனன்யாவின் திருமணம் நடந்துவிடுமா? அவள் கனவுகளின் நிலை என்ன? ஒரே நாளில் அனன்யாவின் வாழ்க்கையையே திருப்பி போட்ட இந்த சம்பவத்தின் முடிவுதான் என்ன? இதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேள். எபிசோட் 2. நீ ஆசைப்படுறத விட உன்னோட வாழ்க்கையில சிறப்பான விஷயம் நடக்கும்மா என்று கோவிலில் சித்தர் சொன்ன வார்த்தைகள் அனன்யாவின் காதில் எதிரொலிக்க எதுவும் பேசாமல் தன் அம்மாவுடன் சென்று திருமணத்திற்கு தயாராக ஆரம்பித்தாள் அனன்யா. அடுத்த 10 நிமிடங்களில் அனன்யா மணப்பெண் அலங்காரத்தில் கீழே இறங்கிய போது யாருடைய கண்களும் அவளை விட்டு விலகவில்லை. அந்த சிவப்பு நிற மணமகள் உடையில் ஏதோ அரச குடும்பத்தின் ராணி இறங்குவது போல மிகவும் அழகாக வந்தாள் அனன்யா. ஒரு கணம் ருத்ராவின் கண்கள் கூட அவளது அப்பாவி முகத்தில் நின்றது. சற்று நேரத்தில் திருமணத்தின் அனைத்து சடங்குகளும் முடிந்தது. அனன்யாவின் கழுத்தில் தங்கத் தாலியை ருத்ரன் கட்டி முடித்தான். மணமக்கள் மணமேடையை சுற்ற ஆரம்பித்தனர். மணமேடையை சுற்றி முடித்தவுடன் அனன்யாவின் கையை விட்ட ருத்ரன் மணமேடையிலிருந்து இறங்க ஆரம்பித்தான். அவன் இப்படி செல்வதை பார்த்த அனைவரும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ள விஜயேந்தர் ருத்ரனை பார்த்து, ஏய் ருத்ரா, எங்க வேகமா போற? இன்னும் சடங்கெல்லாம் முடியல என்றார். தாத்தாவின் குரல் கேட்டு அங்கேயே நின்ற ருத்ரன் திரும்பி அனன்யாவிடம் வந்தான். அவளின் கையை பிடித்து வாசலை நோக்கி திரும்பியவன், சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு தாத்தா, அவ்வளோதான், இங்க இருந்து கிளம்பலாம். எப்படியும் நமக்கு அதிக நேரம் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல பெங்களூருக்கு ஃபிளைட். இத்தோட இவங்களுக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் முடிஞ்சுது என்றவன் அனன்யாவுடன் முன்னேறினான். அவனைத் தொடர்ந்து அவனது குடும்பத்தினர் அனைவரும் வெளியேறிட போகும் மகளை கண்டு கண்ணீர் மட்டுமே விட முடிந்தது அனன்யாவின் பெற்றோரால். சிறிது நேரத்தில் ருத்ரனின் குடும்பத்தினர் தங்கள் வீட்டு புது மருமகளுடன் காரில் ஏறி விமான நிலையத்திற்கு புறப்பட்டனர். அனன்யாவின் கனவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உடைந்து கொண்டே வந்தன. உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒருவனை தான் திருமணம் செய்து கொள்வோம் என்று அவள் நினைத்துக் கூட பார்த்ததில்லை. பெங்களூரை அடைந்ததும் அரண்மனைக்கு குறைவில்லாத ஒரு பெரிய பங்களாவை அடைந்தனர். பல அறைகள், ஒவ்வொன்றும் அவளின் வீடு அகலமிருந்தது. இன்று வரை இவ்வளவு பெரிய வீட்டை அனன்யா பார்த்ததே இல்லை. அவள் காரில் இருந்து இறங்கிய அதே நேரம் காரின் மறுபக்கத்தில் இருந்து இறங்கிய ருத்ரா மற்றொரு காரில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்த தாத்தாவை பார்த்து, தாத்தா, நீங்க எல்லாரும் உள்ள போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் என்றான். இது வழக்கம்தான் என்பது போல அவனை பற்றி அறிந்த தாத்தாவும்
அவனை தடுக்கவில்லை. அவன் சென்றவுடன் தாத்தா அனன்யாவை தன்னுடன் வீட்டிற்குள் அழைத்துச் செல்லத் தொடங்கினார். அனன்யாவிற்கு ஏதோ அரண்மனைக்குள் நுழைந்து விட்டதைப் போல தோன்றியது. அம்மாடி அனன்யா, இந்த வீடா இருந்து 25 வருஷமாச்சு. வெறுமனே செங்கல் சிமெண்ட் இருக்கிறது மட்டும் வீடு இல்ல. வீடுன்னா அதுக்கு ஒரு உயிர் இருக்கணும். இந்த வீட்ல நீ கேக்குறது எல்லாம் கிடைக்கும். ஆனா தாய் பாசம் கிடைக்காது. அத குடுக்கற பெண் பிள்ளைங்க யாரும் இங்க இல்ல. இப்ப நீ வந்திருக்க. இனி இந்த கட்டிடத்தை வீடா மாத்த வேண்டியது உன் பொறுப்பு. இத நீ நல்லபடியா செய்வேன்னு எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு என்றவர் அனன்யாவை பார்த்து புன்னகைத்தார். அனன்யாவால் இதற்கு எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. கலெக்டர் கனவுடன் கணிதம், அறிவியல், வரலாறு என அனைத்தையும் கரைத்து குடித்து வைத்திருந்தவளை திடீரென வந்து கல்யாணம் செய்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் இத்தனை பெரிய வீட்டை நிர்வகிக்கும் பொறுப்பையும் கொடுத்தால் அவளால் என்ன சொல்ல முடியும்? பயமும் குழப்பமும் அவளை எதையும் சிந்திக்க விடவில்லை. அவள் அமைதியாக இருப்பதைக் கண்ட தாத்தா, சரி வாமா, ரொம்ப லேட் நைட் ஆச்சு, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடு, மீதிய காலையில பேசிக்கலாம் என்றவர் ஒரு வேலைக்காரனை பார்த்து, கனி, இவங்கதான் இனி இந்த வீட்டு எஜமானி, மேடத்தை ருத்ரனோட ரூமுக்கு கூட்டிட்டு போ என்றார். ருத்ரன் அறையை அடைந்தவுடன் அவள் கண்கள் ஈரமாகின. தன் குழந்தை பருவத்தையும் வீட்டையும் நினைத்துக் கொண்டிருந்தவளுக்கு நேரம் போனதே தெரியவில்லை. மணி 3 பொழுது சுய நினைவுக்கு வந்தவள் நகைகள், அலங்காரத்தை கழட்டத் துவங்கினாள். கழுத்தில் ருத்ரன் அணிவித்த மாங்கல்யத்தைத் தவிர வெறுமனே அமர்ந்திருந்தாலும் அவள் அழகு சற்றும் குறையவில்லை. ருத்ரனின் படுக்கையில் ஒரு மூலையில் உடலை மடக்கிக் கொண்டு பயந்தபடி மெல்ல படுத்துக் கொண்டாள். அவள் படுத்தது பொறுக்காதது போல கதவை திறக்கும் சத்தம் கேட்டது. உடனே சட்டென எழுந்தவள் பயத்துடன் கால்களை மடக்கிக் கொண்டு அமர்ந்தாள். உள்ளே வந்த ருத்ரன் கதவை மூடியபடி தனது பட்டுச் சட்டையின் பட்டன்களை கழட்ட அனன்யாவின் உடலே நடுங்க ஆரம்பித்தது. அவளின் நடுக்கத்தை பார்த்தவனின் கை சில நொடி அப்படியே நின்றது. பின் மீண்டும் பட்டன்களை கழட்டியபடி, இங்கு வா என்றான். இதை கேட்ட அனன்யாவின் இதயம் பயத்தில் வேகமாகத் துடித்தது. அனன்யா சிறிது நேரம் படுக்கையிலிருந்து இறங்காமல் அவனையே பயத்துடன் பார்த்துக் கொண்டிருக்க ருத்ரன் மீண்டும் சத்தமாக, கேக்கலையா, என்கிட்ட வா என்றான். அனன்யா பயத்துடன் மெல்ல படுக்கையிலிருந்து இறங்கி ருத்ராவை நோக்கி நகர, அதற்குள் அவனே அவள் அருகில் வந்து அவள் தோள்களை பிடித்து மென்மையாக, இன்னைக்கு நம்ம கல்யாணம், சோ நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் என்றவன் அவள் அமைதியைக் கண்டு, என்ன கிஃப்ட்னு கேட்க மாட்டியா என்று கேட்டான். எதையும் கேட்கும் தைரியம் அனன்யாவுக்கு இல்லை. அவள் பயம் கலந்த அப்பாவிக் கண்களால் அவனையே பார்த்துக் கொண்டிருந்தாள். ருத்ரன் புன்னகையுடன் தன் ஒரு கையில் இருந்த டாக்குமெண்டை எடுத்து அவளிடம் கொடுத்து, இதோ உனக்கான கிஃப்ட். இந்த வீட்ல உனக்கு இது முதல் நாள் இல்லையா, அதான் இந்த பிடி என்றபடி அனன்யாவை நோக்கி அந்த டாக்குமெண்டை நீட்டினான். ஆனால் அனன்யா அந்த டாக்குமெண்டை வாங்கிக் கொள்ளவில்லை. அதனால் அவனே அவள் கையை பிடித்து அதில் அந்த டாக்குமெண்டை வைத்தான். அவற்றை திறந்து பார்க்கும் தைரியம் கூட அனன்யாவுக்கு இல்லை. ருத்ரன் மெதுவாக சிரித்துக் கொண்டே, இதை விட நல்ல கிஃப்ட் என் வைஃபுக்கு என்னால தர முடியாது, அதனால நல்ல பொறுமையா அதை படிச்சுட்டு கையெழுத்து போட்டுடு என்றான். அனன்யா குழப்பத்துடன் பார்க்க, ஹே பயப்படாத, இது ஒன்னும் சொத்து பத்திரம் கிடையாது, உனக்கு கொடுக்கறத பிடுங்கிட்டேன்னு நினைக்கிறதுக்கு. இது நம்ம டிவோர்ஸ் பேப்பர்ஸ். இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. மத்தவங்க பார்வையில நாம புருஷன் பொண்டாட்டி எல்லாம் சரி, ஆனா எல்லாம் இந்த ஒரு வருஷம் மட்டும்தான். அப்புறம் நீ ஓ ரூட்ல போ, நான் ஏ ரூட்ல போய்க்கிறேன். தாத்தாக்காக தான் இந்த கல்யாணம், மத்தபடி எனக்கு உன் மேல விருப்பம் இல்ல. உனக்கும் அப்படித்தான்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். ஆனா நாளைக்கு காலையில இந்த பேப்பர்ஸ்ல நீ சைன் பண்ணிருக்கணும். காட் இட் என்ற ருத்ரன் உடை மாற்ற பாத்ரூம் நோக்கிச் சென்றான். அனன்யா தன் கையில் இருக்கும் காகிதத்தை பார்த்து தடுமாறினாள். பின் தன்னை சமாளித்துக் கொண்டு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். ஒன்றன் பின் ஒன்றாக தனக்கு அதிர்ச்சி கொடுக்கும் இந்த நாள் முடிஞ்சிருச்சா, இல்ல இன்னும் இருக்கா என்ற யோசனையுடன் அமர்ந்தவளை பார்த்து கேலியாகச் சிரித்தது விதி. அதுக்குள்ளையா என்று ருத்ரன் கையெழுத்திட தந்துவிட்டுச் சென்ற டிவோர்ஸ் பேப்பரை ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தாள். அனன்யா இந்த திருமணத்தை ருத்ரனும் ஏற்றுக்கொள்ளவில்லை என அவளுக்கு புரிந்து போனது. பிறகு மிகவும் சிரமப்பட்டு தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டவள் அந்த பேப்பரில் கையொப்பமிட்டு அருகில் வைத்துவிட்டு அமைதியாக படுக்கையில் படுத்துக் கொண்டாள். ருத்ரனும் அமைதியாக அவளுக்கு மறுபக்கம் சென்று படுத்துக் கொண்டான். நிமிடங்கள் கடக்க அசதியில் ஆழ்ந்து தூங்கத் தொடங்கினாள் அனன்யா. நடு இரவு குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்த அனன்யா மெல்ல ருத்ரனை நெருங்கி அவனை கட்டிக்கொண்டாள். ஒரு குழந்தை எப்படி தன் அம்மாவின் அணைப்பை தேடுமோ அதுபோல ருத்ரனை பிடித்துக் கொண்டாள்.
சிறிது நேரம் அப்படியே படுத்திருந்த ருத்ரன் பின் மெல்ல அவளை அவனிடமிருந்து விலக்க முயற்சித்தான். ஆனால் பூனைக்குட்டி போல தன்னுடன் ஒன்றியவளின் அப்பாவி முகத்தை பார்த்த பிறகு அவளை விலக்க ருத்ரனுக்கு மனம் வரவில்லை. அதனால் அவளின் அணைப்பிலேயே உறங்கிப் போனான். காலை 6 மணி. ருத்ரனும் அனன்யாவும் ஒருவரையொருவர் ஒட்டிக்கொண்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தனர். ருத்ரன் ஆழமான தூக்கத்தில் இருந்தான். சொல்லப்போனால் எத்தனையோ நாட்களுக்குப் பிறகு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் ஜன்னல் வழி உள்ளே வந்த சூரிய ஒளி ருத்ரனை உசுப்பிவிட மெல்ல கண் திறந்தான். 2-3 முறை கண் சிமிட்டிவிட்டு எழ முயலும்போது தோளில் ஏதோ பாரமான உணர்வு. அவனது கைகளில் அனன்யா நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். ஒரே போர்வையின் கீழ் அனன்யாவுடன் படுக்கையில் ஒட்டிக்கொண்டிருப்பதைக் கண்டான். உடனே தன் கையை அவள் இடுப்பிலிருந்து விலக்கினான். ஆனால் அனன்யா தூக்கத்தில் சினுங்கியபடி மீண்டும் அவனை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். அவன் கண்கள் அனன்யாவின் அழகிய முகத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தது. ஆனால் ஏதோ யோசித்தவனின் முகம் திடீரென கோபத்தில் இரத்தமென சிவந்தது. உடனே அனன்யாவின் தலைக்கு அடியிலிருந்த கையை வேகமாக வெளியே எடுத்தான். பின் அனன்யாவை பார்த்து கத்தப் போக கியூட்டாக தூங்கும் அவள் முகத்தை பார்த்ததும் அவனது கோபம் மீண்டும் மறைந்து போனது. மேலும் ருத்ரனின் கை தானாக அவள் முகத்தை நெருங்கியது. அவள் முகத்தில் நடனமாடிக் கொண்டிருந்த ஒற்றை முடியை விரலால் மெதுவாக அகற்றியவன் அவளை அன்புடன் பார்க்க ஆரம்பித்தான். அதே நேரம் யாரோ ஒருவரின் தொடுதலை உணர்ந்த அனன்யா சட்டென தன் கண்களை திறந்தாள். இருவரின் கண்களும் ஒன்றையொன்று சந்தித்தன. ஒரு கணத்தில் சுயநினைவு அடைந்த அனன்யா அதிர்ச்சியுடன் எழுந்து அமர்ந்தாள். அவளது அவசரத்தில் இருவரது தலைகளும் பலமாக மோதிக்கொள்ள இருவருமே லேசாக தலையை தேய்த்தபடி எழுந்து அமர்ந்தனர். அனன்யாவால் ருத்ரனை நேர்கொண்டு பார்க்க முடியவில்லை. அதனால் சற்று பயந்த குரலில், ஐயோ சாரி, நான் வேணும்னு செய்யல, தெரியாம முட்டிட்ட என்றாள். ருத்ரன் அவளை ஒரு முறை பார்த்துவிட்டு தலையை அசைத்துவிட்டு எழுந்திருக்கப் போனான். ஆனால் அதற்குள் அவனது சட்டையை பிடித்து அவனை தடுத்து நிறுத்திய அனன்யா அவனை தன் அருகில் உட்கார வைத்தாள். ஆனால் அனன்யா திடீரென இப்படி இழுத்ததால் ருத்ரனின் சட்டையின் பட்டன்கள் உடைந்து தரையில் சிதறின. அத்துடன் ருத்ரனின் 6 பேக் உடலும் அனன்யாவுக்கு காட்சியளித்தது. இதை பார்த்த ருத்ரன் கோபத்தில் அவளை முறைத்தபடி, என்னது என்று கத்தினான். அவள் உடனே தலையை அசைத்து, சாரி, நான் வேணும்னு செய்யல, என் தாலி உங்களோட சட்டையில சிக்கி இருக்கு, நீங்க அப்படி எந்திரிச்சா அது அருந்துடும் என்றாள். பின் தயக்கத்துடன் ருத்ரனை நெருங்கி அவன் சட்டையில் சிக்கியிருந்த மாங்கல்யத்தை கழட்ட ஆரம்பித்தாள். ருத்ரனால் தன் திறந்த மார்பில் அவளது சூடான மூச்சை உணர முடிந்தது. இதனால் அவனுக்குள் வெப்பம் அதிகரிக்க ஆரம்பித்தது. இது ருத்ரனை அவன் இன்றுவரை அறியாத ஒரு புதிய உணர்வில் ஆழ்த்தியது. அனன்யாவை இத்தனை அருகில் பார்த்ததும் ருத்ரனின் எரிச்சல் அப்படியே மறைந்தது. அவன் கையை நீட்டி அந்த முடியை அகற்ற முற்பட அனன்யா தன் மாங்கல்யத்தை அவனது சட்டையிலிருந்து கழற்றி நிம்மதியுடன் தலையை உயர்த்தினாள். இதனால் மீண்டும் ஒரு முறை அவள் தலை ருத்ரனின் தலையில் மோதியது. அனன்யாவும் ருத்ரனும் மீண்டும் தலையில் கை வைக்க அனன்யா இம்முறையும் சாரி என்று சொல்ல கோபமான ருத்ரன் படுக்கையிலிருந்து எழுந்து வாஷ்ரூமுக்குச் சென்றான். அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்த அனன்யா தன் தலையில் அடித்துக் கொண்டாள். ஏய் அனன்யா, என்னடி பண்ற? பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிற. கல்யாணமான முதல் நாளே இப்படி ஆரம்பிச்சா இந்த வருஷத்தை எப்படி கழிக்கிறது? இதுல அடுத்து என்ன நடக்கும், இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு கூட உனக்கு தெரியாது என்று தன்னையே திட்டிக் கொண்டவள் லேசான யோசனையுடன் தன் அருகில் இருந்த போர்வையை பார்த்தாள். ஆமா, நான் எந்திரிக்கும் போது அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான்? எனக்கு ரொம்ப க்ளோஸ்ல இருந்தானே, ஒருவேளை நான் தூங்கும் போது என்ன நெருங்க முயற்சி பண்ணிருப்பானோ என்று தனக்குள் கேட்டவள் பிறகு ருத்ரன் பேசியதைப் போல நடிக்க ஆரம்பித்தாள். கவனி, நான் ஒன்னும் யோசிக்கல. நேத்து இந்த ருத்ரன் என்ன சொன்னேன்னு நினைப்பில்ல? இந்த திருமணம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்ல. தாத்தாக்காக தான் கல்யாணம். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா என்ன உரிமை வேணா எடுத்துக்கோ, ஆனா என் மனைவியா மாற ட்ரை பண்ணாத. காட் இட் என்றாள். சிறிது நேரம் மௌனமாக இருந்த அனன்யா, காட் இட் அறிவில்லாதவன். ஐயோ, ஏன் அனன்யா, ஏன் அப்படி யோசிக்கிற? அவன் கிட்ட இருந்து நீ தப்பிக்க இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். உனக்குன்னு தனியா எவ்வளவு லட்சியம் கனவெல்லாம் இருக்கு. இனி நான் எப்படி எக்ஸாம் எழுதுவேன்? போச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் இவனாலதான். இவனுக்கு கல்யாணம் ஆகலன்னு யார் இப்ப அழுதா என்று அனன்யா 1000 விஷயங்களை ஒரே நேரத்தில் முணுமுணுத்துக் கொண்டிருக்க சட்டென வாஷ்ரூமிலிருந்து ஃப்ரெஷ் ஆகி வெளியே வந்தான் ருத்ரன். அனன்யா அவனையே பார்த்து கொண்டிருக்க,
அவன் அனன்யாவை சற்றும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக அறையை விட்டு வெளியேறினான். அதைக் கண்ட அனன்யா பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டாள். நல்ல வேலை, காதுல விழல என்றாள். மறுபுறம் அந்த பங்களாவின் பின்புறத்தில் ஒரு பெரிய ஜிம் இருந்தது. அங்கு ரோஹனும் தனுஷும் ட்ரெட்மில்லில் ஓடிக்கொண்டிருக்க, அஜய் லெக் பிரஸ் மிஷினில் பயிற்சி செய்து கொண்டிருந்தான். ஆனால் சூர்யாவோ கண்ணாடி முன் நின்று தன் உடலின் தசைகளை விதவிதமான போஸ்களில் பார்த்து கொண்டிருந்தான். ரோஹன் அவனை பார்த்து கேலியாக, சூர்யா ப்ரோ, வெறும் 15 மினிட்ஸ் எக்ஸசைஸ் உங்களோட 6 பேக்க வளர வைக்காது என்றான். இதற்கு தனுஷ் கைத்தட்ட சூர்யா அவர்களை முறைத்தான். எனக்கு தெரியும், ஓவரா பண்ணாதீங்க. என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதான் இந்த ஹாப்பினஸ்ல வெயிட் போட்டேனான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் என்றான். சரி, இப்ப ருத்ரன் எங்க இருக்கான்? அவன் தான் நேரத்தை பார்க்காம ஓடுற ஆளாச்சே என்றான் தனுஷ். சூர்யா குறும்பாக சிரித்து, டேய், முன்னாடி அவனுக்கு கல்யாணம் ஆகல, அதனால எல்லா நேரமும் அவனோடது. ஆனா இப்ப அப்படியா என்று அவன் பேசிக் கொண்டிருக்க இடைமறித்த ரோஹன், அட, நேத்து நைட்டு அண்ணாவுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல, அதனால எப்படியும் இன்னைக்கு வெளியே வர லேட் ஆகும் என்றான். என்று அவனது பேச்சை கேட்டு அனைவரும் சிரிக்க ஆரம்பிக்க, அப்போது ஜிம்மின் கதவை திறந்து கொண்டு ருத்ரன் உள்ளே வந்தான். அவனை பார்த்ததும் எல்லோர் முகத்திலும் ஒரு குறும்புச் சிரிப்பு வந்தது. ஆனால் யாருடைய முகபாவத்தையும் கவனிக்காத ருத்ரன் தனது ஒர்க் அவுட்டை ஆரம்பித்து ட்ரெட்மில்லுக்கு வந்தான். உடனே சூர்யா அனைவரிடமும் கண் சிமிட்டிவிட்டு ருத்ரனிடம் சென்றான். தன் தலைமுடியை வருடியபடி ருத்ரனின் ட்ரெட்மில்லில் கை வைத்தவன், ப்ரோ, இன்னைக்கு உன் வாட்ச் நின்னு போச்சா, இல்ல நைட்டு டயர்டுனால தூங்கலையா என்று கேட்டான். சூர்யாவின் கேலியை புரிந்து கொண்ட ருத்ரன் அவனை புறக்கணித்தான். ஆனாலும் விடாத சூர்யா ருத்ரனின் அருகில் சென்று மெல்லிய குரலில், டேய், உன் ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருந்துச்சு? அண்ணிய ரொம்ப தொந்தரவு செஞ்சுட்டியா என்ன என்று கேட்டான். அவன் வார்த்தைகளை கேட்ட ருத்ரன் நின்று அவனை முறைத்து பார்த்துவிட்டு வேறு பக்கம் நகர்ந்தான். ஆனால் சூர்யாவிற்கு இன்று அவனை விட்டுவிடும் மனநிலை இல்லை. எனவே அவனை பின்தொடர்ந்து, சொல்லு, உன் அனுபவம் எப்படி இருந்துச்சு என்று கேட்டான். அதே நேரம் ருத்ரனை வேகமாக நெருங்கிய ரோஹன் சூர்யாவின் தோளில் கை வைத்து, அண்ணா, அண்ணிய உங்களுக்கு எப்படி பிடிச்சது? அவங்க ரொம்ப அப்பாவியா இருக்காங்க என்றான். உடனே சூர்யாவும், ஆமாமா, ரொம்ப அப்பாவியா தெரியுறாங்க என்றான். இதை கேட்ட ருத்ரனுக்கு அனன்யாவின் முகமும் காலையில் அவளுடன் நெருக்கமாக இருந்த தருணமும் நினைவுக்கு வந்தது. அவன் யோசனையாக நிற்க அவன் தோளில் அடித்து சுய நினைவுக்கு வர வைத்த சூர்யா, ஹலோ பிரதர், இருக்கீங்களா? இல்ல அண்ணியோட டியூட் பாட போயிட்டீங்களா? நைட்டு முழுக்க அண்ணி கூட இருந்ததும் பகல்ல அண்ணிய பத்தி கனவு காண ஆரம்பிச்சிட்டியா என்று கேட்டான். சூர்யாவின் கேலி பேச்சை கேட்டு ருத்ரனிற்கு கோபம் வந்தது. அவன் தாடைகளை இறுக்கியபடி, இதுக்கு மேல யாராவது ஏதாவது பேசுனீங்க, உங்க எல்லாத்தையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுடுவேன், அமைதியா இருங்கடா என்று கத்தினான். உடனே ஈ என சிரித்தபடி அனைவரும் பின்னால் நகர்ந்தனர். தூங்கிக் கொண்டிருக்கும் சிங்கத்தை சீண்டி தங்களை புண்ணாக்கிக் கொள்ள அவர்களுக்கு மட்டும் ஆசையா என்ன? அதன் பிறகு யாருக்கும் ருத்ரனை நெருங்க தைரியம் வரவில்லை. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.